இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. 117 சங்கீதம் 2 ஒரு நாள் ஒரு மனிதர் தான் வேலை செய்து கொண்டிருந்த அலுவலகத்தில் இருந்து எந்த காரணமும் இல்லாமல் வேலையிலிருந்து திடீரென்று நீக்கப்பட்டார். மனம் உடைந்த நிலையில் அவர் தன் வீட்டிற்கு திரும்பிய போது குடும்பத்தில் இன்னும் அதிகமான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டி இருந்ததை நினைத்து மிகவும் வருந்தினார். அடுத்த நாள் காலையில் வீட்டின் கதவை தட்டின வீட்டின் உரிமையாளர் இன்றே வீட்டின் வாடகையை செலுத்தி தீர்க்க வேண்டும் என்று கோபத்துடன் சொல்லி சென்றார். வேலை இழந்த மனிதரோ கலக்கத்துடன் இன்றைக்கு நான் எப்படியாவது ஒரு வேலையை தேடியே தீர வேண்டும் என்ற முடிவில் வேலை வாய்ப்புகள் பற்றி கூறும் செய்தித்தாளை வாங்கி கொண்டு ஒரு பூங்காவில் போய் அமர்ந்தார். அந்த பூங்காவில் ஒரு வயதான முதியவர் இசைக்கருவியை வாசித்து மகிழ்ச்சியாய் பாடிக்கொண்டிருந்தார். அதை பார்த்து இந்த மனிதர் எல்லாரை பார்க்கிலும் இந்த முதியவர் இவ்வளவு ஆனந்தமாய் இருப்பதன் காரணம் என்ன என்று யோசித்து அவரிடம் போய், ஐயா, நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதன் காரணம் என்ன? உங்களுக்கு ஏதாவது புதையல் கிடைத்திருக்கிறதா அல்லது ஏதாவது அதிசயம் நடந்திருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், எனக்கு புதையலும் கிடைக்கவில்லை, அதிசயமும் நடக்கவில்லை. ஆனால் நான் என் தேவனை நம்புகிறேன். எனக்கான நன்மையின் காலங்கள் எப்பொழுதும் எனக்கு மிகவும் அருகில் இருக்கிறது என்று அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். இந்த மனிதனோ தன் இருதயத்தில் எனக்கெல்லாம் நல்ல காலங்கள் வரவா போகிறது என்று நினைத்து கொண்டு வீட்டிற்கு போனார். வேலைக்கான பல முயற்சிகளை செய்தும் அவருக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அப்பொழுது அவர் அந்த முதியவரை நினைவு கூர்ந்து, ஒன்றுமே இல்லாத அந்த ஏழை முதியவர் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பதன் நிமித்தமாக இவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறார். நான் ஏன் அதே போல தேவன் பேரில் நம்பிக்கை வைக்க கூடாது என்று சிந்தித்து அந்த நாளிலே அவர் தேவனிடத்தில் ஜெபித்தார். ஆண்டவரே, நான் இன்று வேலை தேட போகிறேன். ஆனால் என் முயற்சியோடு உங்களுடைய கிருபையும் எனக்கு தேவை. என் மீது கிருபை வைத்து எனக்கு இந்த வேலை கிடைக்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபித்து வேலைக்கான முயற்சி செய்தார். அவர் எதிர்பார்த்தபடி தேவனுடைய பெரிதான கிருபையினால் அவருக்கு அந்த வேலையும் கிடைத்தது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மேல் வைத்த கிருபை என்றென்றைக்கும் உண்மையும் மாறாததுமாயிருக்கிறது. நம்முடைய தகுதியினால் நாம் பெற முடியாததை அவருடைய கிருபை நமக்காய் செய்து முடிக்கும். ஆகவே நாம் இரக்கம் பெறவும் ஏற்ற நேரத்தில் சகாயம் பெறவும் கிருபையை தேட வேண்டும். நமது சுய பலத்தால் நாம் எதையும் சாதிக்க முடியாது. நமது சொந்த ஞானமும் பயனற்றது. எல்லாவற்றிலும் தேவ கிருபைதான் அவசியம் என்பதை உணர்ந்து அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். தேவனுடைய கிருபையானது காலை தோறும் புதியவைகள் என புலம்பல் 3:23 வாசிக்கிறோம். ஆஸ்வால்ட் சேம்பர் என்ற தேவ மனிதர், நேற்றைய தினம் நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபை இன்றைக்கு போதுமானதாக இருக்காது. ஆகவே நாம் அனுதினமும் தேவனிடம் இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். ஆம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ந்து ஆசீர்வாதம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய சொந்த முயற்சியினால் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் அநேக காரியங்களிலே தோற்று போயிருக்கலாம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஆனாலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டப்பா நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, நான் எங்களுடைய தகுதியினால் பெற முடியாததை உம்முடைய கிருபை செய்து முடிக்கும் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.